இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, அபிரகாமை எங்களுக்கு விசுவாசத்தின் தந்தையாக, நம்பிக்கையின் தந்தையாக கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நாங்கள் நீர் கூறிய வார்த்தைகளை பின்பற்றி நம்பிக்கையின் மக்களாக வாழவும், உமது சீடர்களாக நற்செயல்களை செய்யவும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு அபிரகாமை இறைவன் ஆசீர்வதித்து அவர் வழியாக பல நாடுகளையும் பல மக்களையும் உருவாக்கினார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. ஆண்டவர் அபிரகாமை நோக்கி கூறினார், உன்னிடமிருந்து நாடுகளை உருவாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர், தலைமுறை தலைமுறையாக உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கடவுள் அபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது முதல் வாசகம். ஆண்டவரே, நாங்கள் அபிரகாமைப் போல விசுவாசத்தை, நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உங்கள் தந்தை அபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டே பேருவகை கொண்டார் என்று கூறுகிறது. இதோ, இயேசு கிறிஸ்து அபிரகாமை அறிந்தவர் என்றும், அபிரகாம் தோன்றுவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து இறைவனாக இந்த உலகத்தில் இருந்தார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. இயேசு கிறிஸ்து இறைமகன், இறைவனோடு இருக்கின்றவர், இதோ அனைத்தையும் அறிந்தவர் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகம். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் நம்பிக்கையின் பிள்ளைகளாக வாழ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.